வாங்கினது 5000 செலவு பண்ணது 3000 வயிற்றுச்சலா இருக்குமா இல்லையா? வெல்டிங் வேலை செஞ்சு அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இந்த மிஷின் ரிப்பேர் பண்றதுக்கே 3000 செலவு. எனக்கு இந்த மிஷினே வேணாம். எனக்கு என்ன பாக்குறீங்க? ஏன் இவ்வளவு குறைவீங்க தானே? வாங்கினது 5000 செலவு பண்ணது 3000 வயிற்றுச்சலா இருக்குமா இல்லையா? வெல்டிங் வேலை செஞ்சு அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இந்த மிஷின் ரிப்பேர் பண்றதுக்கே 3000 செலவு பண்ணா ஈஸியா இருக்குமா? இந்த மிஷினே 5000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், ஆனா எனக்கு செலவு 3000 ரூபாய். ஓகே, நீங்க என்ன மாதிரி ஏமாறாம இருக்கிறதுக்காக தான் இந்த பதிவே. முக்கியமா இதை இன்னொரு வெல்டிங் மிஷின் வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த பதிவை முக்கியமா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் போய் இந்த மாதிரி தான் ஏமாறுறோம். எந்த மிஷின் வாங்கணும்னே தெரியாம போய் ஏமாந்துட்டு ஒரு டம்மி மிஷினை வாங்கி காசு அதிகமா கொடுத்து வாங்கி ஏமாந்துட்டு கிடக்குறோம். நீங்க பாருங்க, இந்த மிஷின் பேரு ஐஜிபிடி, இந்த மிஷின் பேரு மாஸ்பெட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிராண்ட சொல்லவே இல்லை. நீங்க எந்த பிராண்ட் கம்பெனி வேணாலும் வாங்கிக்கோங்க, நிறைய வெல்டிங் கம்பெனி இருக்காங்க. ஆனா வாங்குனீங்கன்னா மாஸ்பெட் வாங்குங்க, இந்த மாதிரி ஐஜிபிடி டெக்னாலஜி வாங்காதீங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நான் ஐஜிபிடில ரொம்ப அழுதுட்டேங்க. எத்தனை செலவு வாங்கின உடனே பாத்தீங்கன்னா இந்த சுவிட்ச் போனுச்சு, சுவிட்ச் மாத்தி விட்டாரு. ரெண்டாவது இந்த மீட்டர் போனுச்சு, மீட்டர் மாத்தி விட்டாரு. அது இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 250 ரூபா 300 ரூபா சார்ஜ். மூணாவது பாத்தீங்கன்னா ஐசி போனுச்சுன்னாரு, ஒரு 1200 ரூபா வாங்கினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் போயிடுச்சு, கூடவே ஒரு டயோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 1400 ரூபாய் பில்லு போட்டாரு. கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு மேல முழுங்கிட்டு நிக்குது இந்த மிஷின். இந்த மாதிரி நீங்களும் ஏமாறாம இருக்கிறதுக்கு நான் சொல்ற மிஷினை நீங்க வாங்க. எந்த கம்பெனி பிராண்ட் வாங்கலான்னு இந்த வீடியோல அஃபிலியேட் ப்ரோகிராம்ல கொடுக்குறேன், மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி வேணா வாங்கிக்கோங்க மிஷின் வாங்கக்கூடிய நண்பர்கள். இப்ப இந்த மிஷினை உங்களுக்காக பிரிச்சு காட்டுறேன் பாருங்க. அதுக்கு இந்த ஆபரேஷன் பண்ணணும். இந்த கவரை எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நல்லா கவனிங்க, இது வந்து ஐஜிபிடி, இது மாஸ்பெட் மிஷின். ஐஜிபிடி எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு சிம்பிளா சொல்லி தரேன். ஐஜிபிடி எப்படி கண்டுபிடிக்கணும்னு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா R200 G போட்டிருக்கு இல்லையா? இந்த மாதிரி G போட்டிருக்கிறது இல்ல ஐஜிபிடினே போட்டிருக்கும். சோ இதெல்லாமே ஐஜிபிடி டெக்னாலஜி. இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல R200 மாஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்க, MOS போட்டிருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து மாஸ்பெட். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த மிஷினை தூக்குனீங்கன்னா வெயிட்டே இருக்காதுங்க, ஆனா இந்த மிஷினை தூக்குனீங்கன்னா பயங்கரமான வெயிட் இருக்கும். சோ இதாங்க ஐஜிபிடி டெக்னாலஜி. இந்த ஐஜிபிடி டெக்னாலஜில இந்த மதர் போர்டுலயே பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா காயில், பவர் போர்டு எல்லாமே ஒரே மதர் போர்டுல டோட்டலா கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா இதை கலட்டிட்டு வேற ஒரு பொருள் அதுல, அதாவது இப்போ டயோடு போகுது, ஒரு கெப்பாசிட்டர் போகுதுன்னா அதுல பிக்ஸ் பண்றதுக்குள்ள பிராணம் போய் பிராணம் வருது, யாருமே அதை பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. அதுவே இந்த மாதிரி மாஸ்பெட் மிஷினை பாருங்களேன், கொஞ்சம் பக்கத்துல வாங்க. இப்ப இந்த மாஸ்பெட் மிஷினை கவனிங்க. மேல இருக்கிறது பவர் போர்டுங்க, இங்க உங்களுக்கு தெரியும் மேல இருக்கிறது ஃபுல்லா பவர் போர்டு, பவர் கண்ட்ரோல். நடுவுல இருக்கிறத பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா மாஸ்பெட்னு வாங்க. கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்த கவனிங்க, கெப்பாசிட்டர்ஸ் இருக்கு பாருங்க. இப்படி தனித்தனியா கொடுப்பாங்க. நீங்க வாங்கும் போது 500 1000 கூட போனாலும் பரவாயில்ல, மாஸ்பெட் மிஷின் வாங்கிக்கோங்க. ஐஜிபிடி டெக்னாலஜி வேணாம். ஐஜிபிடி இதே நீங்க நல்லா கவனிங்களா, இந்த ரெண்டு மிஷினையும் பாருங்களா எவ்வளவு வெயிட் இருக்கும். இது ஃபுல்லாவே மிஷினரிஸ் இருக்கிற மாதிரி இருக்கா? இதுல ஒண்ணுமே இல்ல பாருங்க. சோ வெயிட்டுமே இதுல இருக்காதுங்க. ஜஸ்ட் இந்த கவரை மட்டும் கொஞ்சம் ஹெவியா போடுறாங்க, அவ்வளவுதான். சோ நீங்க வாங்கும் போது இந்த மாதிரி இந்த ஐஜிபிடி வாங்காம இந்த மாதிரி மாஸ்பெட் மிஷின்ஸ் வாங்கிக்கோங்க. இதுதான் லாங் லைஃப் வரும். என் கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து இது 3 வருஷம் ஆக போகுது. தெரியாதனமா என் ஃப்ரெண்ட் சஜஷன் கொடுத்தானே இந்த நான் படுற பாடு இருக்கு பாருங்க. வெட்டித்தனமான செலவு தான், செலவு மேல செலவு தான். இந்த பதிவே எதுக்குன்னா, நான் ஏமாந்த மாதிரி நீங்க ஏமாந்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவே. மறக்காம எல்லாரும் மாஸ்பெட் வெல்டிங் மிஷின் வாங்குங்க. இந்த வெல்டிங் மிஷின் புதுசா வாங்குற நம்மளுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. மாஸ்பெட் வெல்டிங் மிஷின்ல நான் ஜிபி வெல்டிங் மிஷின் யூஸ் பண்றேன், நீங்களும் ஜிபி வெல்டிங் மிஷின் வேணா வாங்கிக்கோங்க. இல்ல அதர் பிராண்ட் வாங்குறீங்கனாலும் நோ ப்ராப்ளம், நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கோங்க. ஆனா வாங்குனீங்கன்னா மாஸ்பெட் வெல்டிங் மிஷினா வாங்க. இந்த மாதிரி ஐஜிபிடி டெக்னாலஜி வாங்காதீங்க, மாஸ்பெட் டெக்னாலஜி வாங்க. ஏன்னா இதுல ஏதாவது ஒரு போர்டு போயிருந்துச்சுன்னா நம்ம தனித்தனியா கழட்டி மாட்டிக்க முடியும். ஆனா இதுல அப்படி கிடையாது. சிங்கிள் லேயர் ஆஃப் மதர் போர்டு, ஒரே மதர் போர்டுல எல்லாமே கொடுத்துறாங்க. இது சர்வீஸும் பண்ண முடிய மாட்டேங்குது, ஸ்பேரும் கிடைக்க மாட்டேங்குது. மொத்தத்துல வேஸ்ட் ஆஃப் மிஷின், வேஸ்ட் ஆஃப் காஸ்ட். அதுவே இது அப்படி கிடையாது. சோ வாங்குனீங்கன்னா இந்த மிஷினை வாங்க. இது ஒரு டம்மி மிஷின். பாய்.